துர்கேன்னு பேரிட போறாள், பத்ரகாளின்னு. பரம மங்களங்களை எல்லாம் நீ பக்தாளுக்கு கொடுப்பதனால பத்ரகாளின்னு பேர் வைக்க போறாள். விஜயன்னு பேர் வைக்க போறாள். உபாசிக்கிறவாளுக்கெல்லாம் எந்த காரியம் ஆரம்பிச்சாலும் ஜெயம். வைஷ்ணவி திஜா விஷ்ணு பக்தியை உண்டு பண்ணுவேன், சகோதரத்துல பிரேம ஒரு முடியா பண்ணுவே. அப்படி இல்லாம உன்ன உலகத்துல பூஜை பண்ண போறாள். நீ உனக்கு பரம சிரேஷ்கரமான ஆலயங்கள்லாம் கட்ட போறாள். நீ க்ஷேமத்தை அடையவே. இங்க பார்த்தாலும் கோவில் கட்ட போறாள். அந்த அந்த துர்கைக்கு தான் இப்போ வெள்ளி கவசம் பண்றதா இங்க ஏற்பாடு பண்ணியிருக்காள். சுவாமி வைகுண்டத்திலிருந்து அனுப்பிச்ச துர்கை, நம்ம குறையெல்லாம் நீக்கிறதுக்காக அனுப்பிச்ச துர்கைவள். துர்காத்வம் திராயசே யஸ்மாத் தஸ்மாத் துர்கேதி கத்தியசேனால் தர்மபுத்திரர் மகாபாரதத்திலே. துர்கம் துர்கம்னா ஆபத்து அகிழா. அதுல இருந்து நீ பக்தாளை தாண்டி காப்பாத்துறதுனால உனக்கு துர்கான்னு பேர் வந்திருக்கு. உன் பேர் நன்னா இருக்கணும், அதுக்காக என்ன காப்பாத்துங்க. கடனுடன்லாம் போயிடும் துர்கா ஸ்தோத்திரம் படிக்கிறவாளுக்கு. அவன் கடன் ஜெயில் முதலிய காராகிரக வாசங்கள்லாம் நிவர்த்தி ஆயிடும். விராட நகரம் ரம்யம் கச்சமானோ யுதிஷ்டிரா அஸ்துவன் மனசாதேவின் துர்காம் திரிபுவனேஸ்வரின்னு துர்கா ஸ்தோத்திரம் 8வது அத்தியாயம் விராட்ட பருவாவிலே மகாபாரதத்திலே. ஜெயமங்கல ஸ்தோத்திரம் முதல் பாகத்திலையும் இருக்குது. பாரத புஸ்தகம் இருக்கிறவா வாத்து புஸ்தகத்திலேயே இருக்கு. அதுக்காக சொன்னேன், ரொம்ப அழகான ஸ்தோத்திரம். அதை படிச்சா கடன் எல்லா சிரமங்களும் நிவர்த்தி ஆயிடும். அப்படி சுவாமி சொல்லி அங்கேருந்து துர்கையை அனுப்பிச்சாள். 3 மாசம் கர்ப்பம். தேவகியினுடைய கர்ப்பத்தில் இருந்த குழந்தைய கொண்டு போய் ரோஹிணியினுடைய கர்ப்பத்தில் வச்சு விட்டாள். உடனே காவல்காரன், ஜெயிலுக்கு காவல்காரனா இருக்கிற பையன்கள்லாம் என்ன சொன்னா, கர்ப்பம் ஸ்ரவிச்சு போச்சு, அபார்ஷன் ஆயிடுச்சு, விச்சித்தியா போடுச்சுன்னு கத்தினானாம். உடனே அங்கே பலராம சுவாமி அங்க அவதாரம் பண்ணிவிட்டாள். ரோஹிணி இடத்துல கர்ப்பத்தில் வசிச்சு பலராமனை அவதாரம் பண்ணிவிட்டாள். 8வது சாட்சாத் சர்வேஸ்வரன். ததோ ஜகன்மங்களமச்சுதாம் சமாஹிதம் சூரசுதேன தேவி ததார சர்வாத்மகமாத்மபூதம் காஷ்டாயதானந்தகரம் மனஸ்தா தேவகீ சர்வஜகன்னிவாச நிவாசபூதானி தமாம் நரேஜே भोजेन्द्रगेग्निशिखेवरुद्धा सरस्वती ज्ञानकले यथा सती तां वीक्षकं सह प्रभयाजितान्तराम् विराजयन्तीं भवनं शुचिस्मिताम् आहैषमे प्राणहरो हरिर्गुहाम् ध्रुवम् श्रितो यन्नपुरे जमीदृशी. பகவத் அவதாரம் கிருஷ்ணாவதாரம் சொல்ல ஆரம்பிக்கிற போது தத்துவ ஜெகன் மங்களம்ங்கிறாள். ஜெகத்துக்கெல்லாம் மங்களம் வந்துடுத்துங்கிறாள் பிரம்மனிஷ்டாள். அது மங்களமான வாக்கு. அதனாலதான் சோலங்கிருஷ்ட பகவான் வச்சாம்சிமே. கடைசியில 13வது ஸ்லோகம் பாகவதம் ஆரம்பிக்கிற போது கோபாலனுக்கு நமஸ்காரம் பண்ற போது நான் சொல்ற பாகவதம் பக்தாளுக்கு மங்களத்தை கொடுக்கணும் கேட்கிறவாளுக்கு. அப்படிப்பட்ட மங்களமான சப்தம் என் வாக்கில் வரணும்னு அதுக்காக ஒரு நமஸ்காரம் சுவாமிக்கு பண்ணிவிட்டு ஆரம்பிச்சிருக்காள். ததோ ஜகன்மங்களமச்சுதாம் சமாஹிதம் வசுதேவர் தன் ஹிருதய கமலத்துல 2 மாசம் தியானம் பண்ணின பரமாத்மா வசுதேவருடைய மனசிலிருந்து தேவகியினுடைய கர்ப்பத்துக்கு வந்தாளாம். ஜகத்துக்கெல்லாம் மங்களத்தை கொடுக்கக்கூடிய பிரபு கிருஷ்ணாவதாரம் ஜெகன்மங்களமாம். அப்படிப்பட்ட மூர்த்தி தேவகியினுடைய கர்ப்பத்துக்கு வந்து சேர்ந்தாளாம். சர்வேஸ்வரன் உள்ள வந்து எல்லா உலகத்தையும் தன்னுள்ள வச்சிருக்கிற பிரபு தேவகியினுடைய கர்ப்பத்துல போய் வசிச்சானா. அப்படி வசிச்சு சா தேவகி சர்வ ஜகன் நிவாச நிவாசபூதா நிதராம் நரேஜே. ஜெயில அவளை வச்சிருப்பதனாலே ஜோதிர்மயமான அவளுடைய காந்திய உலகங்கள்லாம் பார்த்து சந்தோஷப்பட முடியலையாம். அது எதை போல நாள் குடத்துக்குள்ள வச்ச வழக்கு மாதிரியும் ஞானகலன் இடத்துல இருக்கிற வித்த மாதிரியும் இருந்தாளாம். ஞானகலன்னா தனக்கு தெரிஞ்சத பரிச்சாருக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டான். அவனுக்கு ஞானகலன்னு பேரு. சரஸ்வதி ஞானகலே யதா சதி தாம் வீட்சகம் சஹ பிரபயாஜிதாந்தராம் விதாயந்தீம் பவனம் சுசிஸ்மிதாம். கம்சன் 8வது கர்ப்பமாச்சேன்னு பயந்துகிண்டு ஓடி வந்து ஜெயில் கதவை திறந்து உள்ள வந்து பார்த்தான். பார்த்ததே மந்த ஸ்மிதத்தோட
மங்கள சரீரமாய் ஜோதிர்மயமா பிரகாசிக்கிறாள். ஆஹாஹா, கீழே 7 கர்ப்பம் பார்த்தேன், அப்போ இந்த காந்தி இல்ல, உள்ள வந்திருக்கிறவன் என்னுடைய பிராணனை அபகரிக்கும் சாட்சாத் ஹரி நாராயணன் உட்டான கம்சனே. ஆஹைஷமே பிராணஹரோ ஹரிர்குவாம் த்ருவம் ஸ்ரிதோ யன்னபுரேயமீத்ரிஷி. இதற்கு முன்பு இவள் இப்படி இல்லை, என்னுடைய பிராணனை அபகரிக்கும் சாட்சாத் ஹரியே உள்ள வந்து பூந்துட்டான்னு சொல்லிவிட்டானாம். ஆனா வதம் பண்ணுவோமோன்னு நினைச்சானாம். ஸ்திரீவசமே தப்பு, தத்ராபி கர்ப்பிணி வசம் தப்பு, தத்ராபி சகோதரி அவள் தப்பு. அதையும் தவிர்த்து ஸ்திரியா ஸ்வசுஹு குருமத்தியா வசோயம், ஸ்திரீவசம் தப்பு, ஸ்வசாவை சகோதரியை கொள்றது தப்பு, தத்ராபி கர்ப்பிணியை கொள்றது 2 ஜீவனை வதம் பண்ண தோஷம். ஆமா, அவன் யசஸ் போயிடும், ஸ்ரீ போயிடும், ஆயுசும் போயிடும். ஸ்ரீயை ஹிம்சை பண்ண குடும்பத்திலேயே இந்த கஷ்டங்கள்லாம் வருங்கிற போது கத்தி எடுத்துன்னு வச்சின பயலுக்கு இதெல்லாம் என்னமா வராம இருக்கும். அதனால இது தப்பு. அதையும் தவிர்த்து பகவான் உன்னை தீர்மானம் பண்ணதுக்கு அப்புறம் இனிமே நான் என்ன பண்ண போறேன்னு கடைசி முடிவு. சுவாமியினுடைய சங்கல்பம் பகவத் சங்கல்பத்தை மாத்த என்னால முடியுமா? நானா